ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். அவதார் டிவி ஃபவுண்டேஷன் உங்களுக்கும் எனது நன்றி. பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமாலா பத்ரி மேடத்துக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ் மாஸ்டர்ஸ், சார் டிஎன்ஏ புக் ரிலீஸ் ஆயிடுச்சு கரூர்ல. ஓகேங்களா? சந்தோஷம் மேடம். தேங்க்ஸ். நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்ஸ். எஸ் சார், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். சேத் விஞ்ஞானம் இது மிக அற்புதமான தலைப்பு. பத்ரி சார் நிறைய புத்தகங்களை படிக்க சொல்லியிருக்கார். அதுல இந்த சேத் மெட்டீரியல் சேத் லெக்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பத்ரி சார் இந்த பிரமிட் மெடிடேஷனை 2 விஷயங்களை சொல்றார். ஒண்ணு ஆனாபானசதி மெடிடேஷன், இன்னொன்னு யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. உன்னுடைய வாழ்க்கையின் யதார்த்தங்களுக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இதத்தான் சொல்றாரு சேத் மாஸ்டர் கூட. உத்தரேதாத்மானம் ஆத்மானம் அவசாதையேத் அப்படிங்கிறாரு பகவத்கீதையில ஸ்ரீகிருஷ்ணர். அதாவது உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் காரணகர்த்தா சிருஷ்டிகர்த்தா எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மாஸ்டர்ஸ் இதை எடுத்துக்க முடியும் நம்மளால? நானா கேட்டேன், நானா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கேள்விகளுக்கு எப்படி விடைகள் அப்படின்னு சொல்றதுதான் இவர் சேத் மாஸ்டர்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. சேத் மாஸ்டர் அப்படிங்கிற யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கு, இந்த ஞானம் எப்படி இந்த பூமிக்கு வந்தது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். 1960களில் ஜேன் ராபர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி கிட்ட சேனலிங் மூலமா சேத் மாஸ்டர் பேசுறாரு. தொடர்ந்து 20 வருஷம் அவர் கொடுக்கிற அந்த மெசேஜஸ் தான் இது எல்லாமே புத்தகத்தின் வடிவுல வந்திருக்கு. ராபர்ட்ஸ் அவருடைய கணவர் இது எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அப்படி வெளிவந்த மெட்டீரியல் தான் இந்த சேத் ஞானம் அப்படிங்கிறது. தியான யோகம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, நம்மளுடைய நாடி மண்டல சுத்தம், அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யறோம், நம்மளுடைய மனசை தூய்மைப்படுத்துறோம், நம்மளுடைய உடல் மனம் புத்தி இது எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துது. அப்படின்னா ஞான யோகம் அப்படிங்கிறது அந்த பரமாத்மாவும் நாமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த ஞானத்தை கொடுக்கிறது தான் இந்த ஞான யோகம் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய உயர்ந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த சேத் விஞ்ஞானம் அப்படிங்கிறது மாஸ்டர்ஸ். இவரு சொல்லும் போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஏதோ உங்களை நான் நல்லவங்களா ஆக்குறேன், இல்ல உங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்கல. இது கொடுக்கறதன் மூலமா நான் மேம்படுத்தி கொள்கிறேன். அவர் இந்த புத்தகத்தை கொடுக்கும்போது 9th டைமென்ஷன்ல இருக்கார். இந்த ஞானத்தை கொடுக்கும்போது, அதாவது இப்ப நாம இருக்கிறது 3rd இருந்து 5th போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்ப 5th இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அவர் 9th டைமென்ஷன்ல இருக்கிற அதாவது ஒரு மாஸ்டர் அவர் சோ அவர் நம்மளுக்கு, நாம இந்த பூமியில இருக்கிறவங்க எல்லாரும் கூட அந்த உணர்வை உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்கறது தான் இந்த ஞானம் அனைத்துமே சோ நான் கொடுக்கறது உங்களை மேம்படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, அதன் மூலமா நான் என்ன கூட மேம்படுத்திக்கிறேன். இதுதான் மாஸ்டர் நமக்கு பத்ரி சார் கூட சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். ஏன்னா ஏதோ நம்ம சத்சங்கம் பண்றோம், ஏதோ நான் மகாவதார் டிவில அவங்க கூப்பிட்டாங்க நான் போய் பேசிடுறேன் அப்படின்னா அது என்னவோ நான் உங்களுக்கு சொல்றதா நினைக்கிறது கிடையாது. அது சொல்றதன் மூலமா, அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறதன் மூலமா நான் கூட மேம்படுகிறேன். ஏன்னா என்னுடைய ஞானம் எவ்வளவோ கீழே போயிட்டு இருக்கு. டெய்லி நான் பாக்குறேன், எவ்வளவோ விஷயங்கள் பாக்குறேன், எவ்வளவோ கஷ்டங்களை பாக்குறேன், எனக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு. அப்பெல்லாம் நான் என்னுடைய ஆற்றல் எல்லாமே குறைந்து நான் கூட கீழ்நிலைக்கு போயிடுவோம். சோ அதெல்லாம் போகாம இருக்கிறதுக்கு இப்படி உங்களுடைய
ஃபவுண்டேஷன் மூலமா இல்ல உங்ககிட்ட நான் பேசுறதன் மூலமா கூட நான் என்ன பண்றேன், அந்த புத்தியில இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்யறேன். நாங்கிற அகங்காரத்தை குறைச்சி என்ன பண்றேன், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய அந்த பரமாத்மாவை எனக்குள் இருக்கும் அந்த இறை நிலையை உணர்வதற்கான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நான் கீழே தான் இருக்கேன்னு அர்த்தம். சோ நாம இங்க சொல்றது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமா நம்ம சொல்லணும் மாஸ்டர்ஸ். அதன் மூலமா நாம என்ன பண்றோம், முன்னாடி போக முடியும். சோ அதனாலதான் சத் சங்கம் அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஒரு 9th டைமென்ஷன்ல இருக்கிற மாஸ்டர் இவ்வளவு ஞானத்தோட இருக்கிறவர் என்ன சொல்றாரு, நான் இங்க வந்துட்டு உங்களுக்கு சொல்றதால உங்களை மட்டும் மேம்படுத்துறதா நினைக்க வேணாம், என்ன கூட நான் மேம்படுத்திக்கிறேன். இதன் மூலமா நான் கூட வந்துட்டு அடுத்த நிலைக்கு உயர முடியும் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு இம்பார்ட்டன்ட் விஷயம் இது வந்துட்டு. நாம யாரையும் இங்க மேம்படுத்த வரல. அதத்தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் கூட சொல்றார், உத்தரேத் ஆத்மானம் அப்படின்றார். உன்னுடைய ஆத்மாவை சரி செய்து கொள்ளக்கூடிய சக்தி உனக்குள்ளதான் இருக்கு. எல்லா வாழ்க்கை யதார்த்தங்களுக்கும் பொறுப்பு நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இங்க வந்துட்டு அவர் சொல்ற இந்த ஞானம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாம எப்படி இருக்கிறோம், நான் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். நான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, என்னுடைய சிந்தனை, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய செயல்கள். சோ இதன் மூலமா தான் நான் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடியது. இது என்னுடைய சிந்தனை எப்படி இருக்கோ, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கோ, அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில நிகழ்வுகள் நடக்கும். இதுதான் அவர் சொல்றக்கூடிய முக்கியமான விஷயம் மாஸ்டர்ஸ். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்க்கை உங்களுடைய உணர்வுகளை பொறுத்து இருக்கும். நான் நிறைய தாட்ஸ் ரிலீஸ் பண்றேன். ஒரு நாளைக்கு காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 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 மணி நேரத்துக்கு 6500 தாட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வெளியே வருதான். சோ இந்த எண்ணங்கள் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க மாஸ்டர்ஸ். இந்த எண்ணங்கள் எல்லாமே பிரதிபலிக்கணும். ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துட்டுறேன். அந்த சீரியல்ல அந்த அம்மா வந்துட்டு ஒரு வில்லி கேரக்டர்ல இருந்து அந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்னு நினைச்சு பார்த்துட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு தோணும், ஓ இதெல்லாம் கூட செய்வாங்களா, இப்படியெல்லாம் செய்யலாமா, அப்ப என் மாமியார் இப்படி பண்ணாங்களே என்ன, அப்ப நான் என்ன பண்ணணும். திஸ் தாட், என்னுடைய எண்ணம் எனக்குள்ள இருந்து ஒரு சிந்தனை உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் பாக்குறேன், அவங்க நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன தோணுது, ஆஹா எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் கூட இப்படி சந்தோஷமா இருக்கணும், என்ன சுத்தி இருக்கிற ஜனங்க கூட இப்படி சந்தோஷமா இருக்கணும். ஒரு தாட் எனக்குள்ள இருந்து வருது. ஸோ இங்க வந்துட்டு என்ன பண்ணுது, என்னுடைய மனம் எல்லாத்தையும் எனக்குள்ள கம்பேரிசன் பண்ணிக்குது. ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்குள்ள கம்பேரிசன் பண்ணிட்டே இருக்கு. இது இதுக்கு, அது அதுக்கு, எல்லா இடத்துலயும் என்னை வச்சு பொருத்தி பார்த்துட்டே இருக்கு. அதுதான் என்னுடைய எண்ணம். அது கூட என்னுடைய எமோஷன் கனெக்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அது ஒரு செயலாக்கமா வெளியே வருது. ஸோ உங்க மைண்ட்ல இருந்து வெளிவர ஒவ்வொரு தாட்டுமே எல்லாமே நிஜமாக கூடியது. ஆகையால உங்களுடைய தாட்ஸை வந்துட்டு எவ்வளவு கவனமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நாம சத்தியமா புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 21ஆம் நூற்றாண்டு, ஆனா அவர் சொல்ற நேரத்துக்கு அது இல்லை, இப்ப நாம 21ஆம் நூற்றாண்டுலதான் இருக்கிறோம். இந்த பூமி வந்துட்டு ஒரு புதிய ஆன்மீகத்தை நோக்கி போகும், ஒரு ஆன்மீக சகாப்தமே உருவாகும், புதிய ஒரு உலகத்தை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த 21ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி எது அப்படிங்கிறது இந்த பூமியில தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. எது மாஸ்டர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா, எது ஆன்மீகம் மாஸ்டர்ஸ்? யாராவது சொல்றதா இருந்தா சொல்லுங்க. ஆன்மீகம்னா என்ன மேடம்? எஸ் நான் சொல்றேன் மேடம். சொல்லுங்க சார். செல்ஃப் ரியலைசேஷன். ஓகே. அதுவும் இல்லாம நம்மள வந்து நம்ம சோலை நம்ம உணர்றது, எஸ் கான்சியஸ் லெவலுக்கு நம்மள உயர்த்தி கொள்ளுது. இதுதான் ஆன்மீகம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எஸ் எஸ் மாஸ்டர்ஸ். நாம கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிடுறதோ
இல்ல வந்துட்டு அங்க இருக்கிற பூஜைகள் செய்யறதோ, இது கிடையாது ஆன்மீகம். இது ஒரு வழிமுறை, ஒரு வழிபாடு. இது தவறு கிடையாது. நிச்சயமா இது தவறு கிடையவே கிடையாது. ஆனா, நமக்கு ஒரு ஒழுக்கத்த இது கத்துக் குடுக்கிறதுக்காக வந்துட்டு நமக்கு சொல்லப்பட்டதுதான் இந்த வழிமுறைகள் எல்லாமே வந்துட்டு. இது எதுவுமே தவறு கிடையாது. இதுவும் தேவைதான். ஆனா, உண்மையிலேயே ஆன்மீகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தனக்குள் தேடி தன்னைப் பற்றி தெரிந்து கொள்வதே உண்மையான ஆன்மீகம். நான் யார் அப்படிங்கிறது தான் நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். நம்மைக் கொண்டே நம்மைப் பற்றி அறிந்து கொள்வது மாஸ்டர்ஸ். இதுதான் ஆன்மீகம் அப்படின்னா. ஏன் ஆன்மீகம் அப்படின்னா, ஆன்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ளும் மிகம் உயர்வாக தெரிந்து கொள்வதே ஆன்மீகம். இததான் மாஸ்டர்ஸ் நாம தெரிஞ்சுக்கணும். நாம யாரு? நாம எதுக்காக இந்த பூமிக்கு வந்தோம்? பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன்? ஒரு நிமிஷத்துல நான் இறந்து போறேன்னா எங்க போறேன்? பிறக்கும் போதே சில கஷ்டங்கள அனுபவிக்கிறேன். வளர்ந்த பின்னாடி சில கஷ்டங்கள அனுபவிக்கிறேன். அப்படின்னா இதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் மனிதர்கள் தான், எல்லாரும் உயிர்கள் தான் அப்படின்னா, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு வேறுபாடு எங்க இருந்து வந்தது இங்க வந்துட்டு? ஒருத்தர் பணக்காரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம். எத்தனை கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கிறோம். இங்க இருந்து நிலாவ பார்க்கிறோம். நிலா வளருது, தேயுது, சூரியன் பகல்ல இருக்காரு, நைட்ல எங்க போறாருன்னு தெரியாது. இதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? நான் யார் அந்த இடத்துல? நான் எப்படி அந்த பரமாத்மா கிட்ட இருந்து வந்தேன்? ஏன் வந்தேன்? எதுக்காக இங்க வந்திருக்கிறேன்? அவருக்கும் எனக்கும் என்ன தொடர்பு? இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. ஏதோ நாம வந்துட்டு ருத்ராட்சம் போட்டுக்கிறதும் காவி போட்டுக்கிறதும் கிடையாது மாஸ்டர்ஸ். இது எல்லாமே நம்மள ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழி. இதெல்லாம் நீ செய்த அப்படின்னா ஒழுக்கமா உன்னால நடந்துக்க முடியும். உண்மைதானே மாஸ்டர்ஸ்? ஒரு கோயிலுக்கு போறோம்னா எப்படி போறோம்? சுத்தபத்தமா போறோம். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆனா வெளியே வந்துட்டு சாப்பிடுவாங்க. அது அப்புறம் கதை வந்துட்டு. ஆனா வந்துட்டு எப்படி இருக்கிறோம்? ஒரு 41 நாள் சாமிக்கு மாலை போட்டுட்டு ஐயப்பனை பார்க்க போறாங்க அப்படின்னா எவ்வளவு சுத்தமா இருக்காங்க. ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கத்துக் கொடுக்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த எல்லா விஷயமுமே. சோ மாஸ்டர்ஸ் நமக்கு இங்க என்ன பூஜைகள் அப்படிங்கிறது என்ன நமக்கு கத்துக் கொடுத்தது? ஒரு ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்குது. ஆன்மீகம் அப்படின்னா என்ன? நம்மளை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறது. சோ இங்க ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆன்மீக சாஸ்திரம்னா அக சாஸ்திரம் அப்படிங்கிறாரு சேத் மாஸ்டர். நமக்குள்ள இருக்கிற அகம், அதாவது நமக்குள்ள இருக்கிற அக உலகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஆன்மீக சாஸ்திரம். நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு அந்த ஆற்றல். அது வந்துட்டு நல்லா ஆக்டிவேஷன்ல இருக்கு, செம்ம ஸ்பீட்ல இருக்கு வந்துட்டு. ஜெட் இல்ல, அதையும் தாண்டி இருக்கிற செயற்கைக்கோள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படிப்பட்ட அதையும் தாண்டிய ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் நம்மளை இங்கிருந்து எங்க கொண்டு போகுது? எங்க வேணாலும் கொண்டு போகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. அதுக்கு பெட்ரோல் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஆனா என்ன பண்ணணும்? அதை நாம தெரிஞ்சுக்கணும். அந்த அக ஆற்றலை பத்தி, அந்த அக உலகத்தை பத்தி, அங்க அந்த அக உலகத்துக்குள்ள நாம பயணம் செஞ்சா நமக்கு என்னெல்லாம் பொக்கிஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறது. சோ இங்க வந்துட்டு அக சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய அக உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அங்க இருக்கிற தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறது. ஞானம்னா என்ன மாஸ்டர்ஸ்? விஸ்டம் சொல்லுவோம் இல்லையா? ஞானம், ஞான சூன்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எதை பத்தியும் எனக்கு தெரியாது அப்படின்னும் போது ஞான சூன்யமா வந்துட்டு. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறவன் ஞானம். அதுக்காக தான் ஞானியர்கள் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த பிரபஞ்சத்தை பத்திய ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஞானி அப்படின்னு சொல்றோம், மகான் அப்படின்னு சொல்றோம். மகான் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிந்து கொண்ட கூடியவர். தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். மகான், மகா
சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க. அதனாலதான் அவங்கள மகான் அப்படின்னு சொல்றோம். ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். சோ மாஸ்டர்ஸ், இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம அக உலகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அங்க வெளிப்படும் விஷயங்கள் தான் ஞானம் அப்படிங்கிறது. சோ இந்த ஆன்மீக ஞானம் தான் யதார்த்த ஞானம். எது ஞானம் அப்படின்னா, நாம ஆன்மீகமா தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த விஷயங்கள். இத்தனை கேள்விகள் நாம சொன்னோம் இல்லையா? நாம யாரு? எதுக்காக வந்தோம்? எப்படி மறுபிறவிகள் இருக்கு? இறப்புனா என்ன? பிறப்புனா என்ன? இத்தனை கேள்விகளுக்கு நாம தெரிஞ்சுக்கிற பதில்கள் தான் ஆன்மீக ஞானம். அந்த யதார்த்தம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. அங்க என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களால புரிஞ்சிக்க முடியும். அப்படின்னு சொல்றாங்க சேத் மாஸ்டர்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் காரணம் அதுவே தான் இருக்கும். ஒரு அற்புதமான சக்தி அங்க இருக்கு. எப்ப இந்த சக்திய பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்ப அந்த சக்தி செயல்பாட்டுக்கு வரும். உங்களுடைய லைஃப்ல அது தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஆன்மீக முன்னேற்றத்தை அறிய முடியும். இயல்பான நிலையில நடக்கும் மாஸ்டர்ஸ் இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது. இதுக்காக நாம வந்துட்டு யாரோ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், யாரோ வந்துட்டு ஏதோ சொல்லணும், அப்பதான் எனக்கு இந்த முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க இயல்பா இருங்க போதும். அந்த இயல்பா நீங்க இருந்தாலே உங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அவர் சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத பத்ரி சார் சொல்லும்போது கூட சொல்வார். சேத் விஞ்ஞானத்துல இருக்கிற முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவர்தான் காரணம், இவர்தான் காரணம். அந்த சாமியார் கிட்ட போனேன்ப்பா, அவர் எனக்கு ஏதோ சொன்னாரா, எனக்கு அந்த தண்ணி தெளிச்சு விட்டாங்களா, விபூதி வச்சு விட்டாங்களா, அதுலதான் எனக்கு எல்லாமே நடந்தது அப்படின்னு நாம நினைக்கிறது. இல்ல, யாரோ ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, அவர் மூலமா தான் எனக்கு நல்லது நடந்தது அப்படின்னு நாம நினைக்கிறது. அது நன்றிக்காக வேண்டியது. ஆனா வந்துட்டு உண்மை என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றுது. அதுவே ஒருத்தர் என்ன பண்ணாரு, இவனாலதான் நான் கெட்டேன், இவன் தான் என்ன மோசம் பண்ணிட்டான், இவன் ஏமாத்துனதாலதான் இன்னைக்கு நான் கடன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த உணர்வு என்ன பண்ணுது, ஒரு எதிர்வினையா மாறுது. அப்போ உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா நரகமா இருக்கும். சோ இங்க எல்லாத்துக்குமே காரணம் நாம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நல்லது நடந்தாலும் நாம தான் காரணம், கெட்டது நடந்தாலும் நாம தான் காரணம். நம்மளுடைய ஆன்மாவுக்கு நண்பனும் நான் தான், எதிரியும் நான் தான். அத பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். சோ அதத்தான் அவர் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆன்மீக யதார்த்தம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள். இயல்பா நடக்க விடுங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள நீங்க இயல்பா நடக்க விடுங்க. அது எப்ப இயல்பா நடக்குதோ, அப்போ உங்களுக்குள்ள வந்துட்டு பெரிய மாற்றங்கள் தானாவே நடக்கும். உங்க உள் உலகத்தை, உங்க உள் உலகம் அப்படிங்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அக உலகத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, உங்களுக்குள்ள வந்துட்டு அபரிமிதமான ஆற்றல் தெரியும். எப்ப நம்ம தியானத்துல உட்கார்றோமோ, அப்ப என்ன தெரியுது நமக்கு வந்துட்டு, முதல்ல இந்த நாடி மண்டல சுத்தம் நடக்குது. எவ்வளோ வலிகள் வருது இல்லையா நம்ம தியானம் செய்யும்போது? அப்பதான் எவ்வளோ யோசனைகள் வருது. அப்பதான் நமக்கு வந்துட்டு யாரோ வந்துட்டு எழுப்புற மாதிரி இருக்கும். நான் ஏதோ ஞாபகத்துக்கு வரும். எல்லாமே என்ன? நம்மள வந்துட்டு அக உலகத்துக்குள்ள போக விடாம நம்ம மனசு செய்யக்கூடிய விஷயங்கள். ஏன்னா, அங்க ரொம்ப சக்தி இருக்கு. அத நீ பார்த்துட்ட அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள் உனக்கு சின்னதா தெரியும். அதனால உன்னை போக விடாம தடுக்குது. ஐம்புலன்கள், நம்மளுடைய ஐம்புலன்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, வெளி உலகத்துல பார்த்துட்டு இருக்கிறதால, அந்த வெளி உலகத்துக்கிட்டயே நம்மள கூட்டிட்டு போகுது. சோ அப்ப என்ன பண்ணுது, அதனுடைய ராஜா நம்மளுடைய மனசு. அது என்ன பண்ணுது, நீ போகாத, உள்ள போகாத அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு உடம்பு வந்துட்டு வலிகளை கொடுக்குது. உட்கார முடியாது, கால் வலிக்கும், கை வலிக்கும். அப்பதான் எங்கேயோ ஊசி குத்துற மாதிரி இருக்கும், எறும்பு கடிக்கும். கஷ்டப்பட்டு 6 மணிக்கு எழுப்புறாரு பழனி. காலங்காத்தால எழுப்பி என்ன வந்துட்டு தியானத்துல உட்கார வச்சு அவரும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உடம்பு என்ன செய்யும், எழ முடியாம செய்யும். மனசு என்ன சொல்லும், நாளைக்கு பாத்துக்கலாமே, சும்மா எதுக்கு டெய்லி பண்ணிட்டு இருக்கிறது, கொஞ்சம் நாளைக்கு ஒத்தி போடலாமே, சோம்பேறித்தனத்தை கொடுக்கும்.
ஏன்னா உலகத்துக்குள்ள நாம போனா மிகப்பெரிய புதையல் அங்க இருக்கு. ஆனா அதை வந்துட்டு அடைய முடியாம செய்யுது. புத்தி என்ன செய்யும்? கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு எல்லாம் கிடைச்சிடுமா, நான் போய் வேலை செஞ்சாதானே எனக்கு கிடைக்கும் இன்னைக்கு சாப்பாடு வந்துட்டு. யார் கொடுப்பா? கண்ணை மூடிட்டு உட்காந்துட்ட யார் வந்துட்டு சாப்பாடை கொடுப்பாங்க? எவன் கொடுப்பான் எனக்கு வந்துட்டு? நான் போய் இன்னைக்கு கஷ்டப்பட்டா எனக்கு கிடைக்கும். கரெக்ட் மாஸ்டர்ஸ். கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா 24 மணி நேரத்தை உங்களை வந்துட்டு தியானம் செய்ய சொல்லி யாருமே சொல்லல. ஜஸ்ட் உங்களுடைய ஏஜ் எவ்வளவோ அவ்வளவு நேரத்தை மட்டும்தான் தியானம் செய்ய சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகளை செய்யும் போது உங்களுடைய வேலைகள் அவ்வளவு அழகா இருக்கும். நேரம் அப்படிங்கிறது உங்க கண்ட்ரோலுக்கு வரும். இந்த நேரத்துல நான் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என்ன பண்ணும்? சீக்கிரமா அதை முடிக்கிறதுக்கான ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். நான் போற இடத்துல எல்லாமே என்னுடைய சக்சஸ் எனக்கு முன்னாடி போய் நிற்கும். அதுதான் தியானத்துடைய மகிமை. சோ இங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய உலகத்துக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புற உலகம் அப்படிங்கிறது அவ்வளவு அழகானதா இருக்கும். அதனுடைய பிரதிபிம்பம் தான் உங்களுடைய புற உலகம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிஜங்கள் அதுதான் உங்களுடைய புற உலகத்துல ஒரு யதார்த்தமா மாறுது அப்படிங்கிறாரு. அந்த உலகத்துல இருக்கிற அங்க சக்தி தான் உங்களுடைய உணர்வுகளா இருக்கு, உங்களுடைய நம்பிக்கைகளா இருக்கு, உங்களுடைய எண்ணங்களா இருக்கு. ஆகையால அந்த சக்தியை நீங்க உணரணும். ஒருத்தர் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை ஏன் ஒண்ணு பாசிட்டிவா இருக்கு, ஏன் நெகட்டிவா இருக்கு? இந்த பூமியில பிறந்தவங்க எல்லாருமே நல்லவங்க தான். எல்லாருக்குள்ளயும் அந்த ஆன்மா அப்படிங்கிறது தான் இருக்கு. எல்லாருக்குள்ளயும் ஆன்மாவா இருக்கிறது அந்த கிருஷ்ணர் தான் அப்படின்னு இருக்காரு. சோ இப்படி எல்லாமே இருக்கும்போது ஏன் நான் ஒருத்தரை நல்லவரா நினைக்கிறேன், ஏன் நான் ஒருத்தரை கெட்டவரா நினைக்கிறேன் அப்படின்னா இங்க நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற பதிவுகள் தான் அதற்கு காரணம். எத்தனையோ பதிவுகள் நாம வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் பிறவி கிடையாது. நிறைய பிறவிகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். எத்தனையோ பதிவுகள், எத்தனையோ காயங்கள் அதுல இருக்கு. சோ அது எல்லாமே சரி செய்யப்படணும். அது சரி செஞ்சுட்டோம் அப்படின்னா எல்லாருமே நல்லவங்களா தான் நமக்கு தெரியுவாங்க. இங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. ஒரு சுனாமி வருதுன்னா கூட அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அது வரைக்கும் என்ன தோணும்? அப்பா இவ்வளவு பெரிய சுனாமி, இந்த இயற்கை வந்துட்டு எவ்வளவு அழிவு ஏற்படுத்திருக்கு, எவ்வளவு சேதத்தை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையான அர்த்தம் எங்க தெரியுதுன்னா நமக்குள்ள போகும்போது தெரியும். அங்க இயற்கைக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுத்திருப்பாங்க. சோ அத வந்துட்டு அந்த பூமி தன்னைத்தானே சரி செய்வதற்காக இப்படிப்பட்ட விஷயங்கள் இயற்கையாகவே நடத்துது அப்படிங்கிற சத்தியம் எப்ப தெரியும்? நமக்குள்ள நாம போகும்போது. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு, காரண காரியங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் போது என்ன தெரியும்? எல்லாமே இயற்கையா, இயல்பா, சகஜமா நடக்குது. ஒவ்வொரு விஷயம், ஒரு நோய் வருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? என்னுடைய உடம்ப பத்தி நான் சரியா கேர் பண்ணிக்கல, நான் அதை கவனிக்கல அப்படின்னும் போது உடல்ல நோயா வந்து என்ன காட்டுது, நீ உன்னை கவனி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையில, அப்பா இவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் எதுக்கு வருது? மனசளவுல நான் சரியா இல்லை, அதை நீ சரி செய்துக்கோ அப்படிங்கிறதுக்காக நமக்கு கொடுக்கிறது. எல்லாத்திலயுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னா அங்க என்னுடைய புத்தி சரியில்லைப்பா, உன்னுடைய புத்தியை நீ சரி செய்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இயற்கை கொடுக்கிற சிக்னல் எல்லாமே வந்துட்டு. சோ மாஸ்டர்ஸ் இங்க வந்துட்டு நமக்குள்ள அந்த சக்தி தான் நமக்குள்ள வந்துட்டு நம்மளுடைய உணர்வா இருக்கு, நம்மளுடைய நம்பிக்கைகளா இருக்கு, நம்மளுடைய எண்ணங்களா இருக்கு. இதுதான் நம்மளுடைய பிரதிபிம்பமா நம்மளுடைய வாழ்க்கையில நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த சக்திய நாம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளவு அற்புதமா இருக்கும். எப்போ நீங்க சக்தியை உணர்றீங்களோ உங்களுடைய சைத்தன்யம் அப்படிங்கிறது பரிணாமம் அடையும். பரிணாமம்னா என்ன மாஸ்டர்ஸ்? கெட்டதுல இருந்து நல்லதுக்கு போகணும், தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு போகணும், ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த்துக்கு போகணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேறணும் இல்லையா? அதுதான் பரிணாமம். அடுத்த ஏற்றங்களை நாம அடையணும், முன்னேற்றங்கள் அடையணும், ஆன்மா வழியில முன்னேற்றங்கள் அடையணும். சோ அததான் நாம பரிணாமம் அப்படிங்கிறோம். இங்க வந்துட்டு
ஆன்மீக முன்னேற்றம், பரிணாமம் அப்படிங்கிறது எங்க நடக்கும்னா உங்களுடைய அகசக்தியை நீங்க உணரும் போது. இங்க நாம பாக்குற இந்த வீடு, பணம், சொத்து, நகைகள், என்னுடைய பீரோ நிறைய நிறைய துணிங்க வச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு புடவை, ஒரு புடவை புதுசா வருது அப்படின்னா உடனே போய் நான் வாங்கிட்டு வந்து என்னுடைய பீரோவை நிரப்பிடுவேன். இவ்வளவு இது இருக்கு. இது ஒரு ஹாபி. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி, ஒவ்வொருவருடைய பழக்கம். ஆனா இது எதுவுமே கிடையாது. இது உங்களுடைய செல்வம் கிடையாது அப்படின்றாங்க. சொல்லுவாங்க இல்லையா, போகும்போது யாரும் எதையும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய பீரோ ரப்புறது எல்லாமே நம்மளுடைய ஹாபி. சோ அதனால என்ன பண்றோம், நிறைய வீடு வாங்குறோம், நிறைய சொத்து வாங்குறோம், நிறைய புடவைங்க வாங்குறோம், நிறைய துணிங்க வாங்குறோம். வீடு ரொம்ப அப்படியே ஒரு ரிச்சா நம்ம வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாமே ஒரு ஹாபியே தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா இது எதுவும் செல்வம் கிடையாது. உண்மையான செல்வம் எது அப்படின்னா ஆன்மீக செல்வம். உனக்குள்ள வர்ற அந்த ஆன்மீகத்தை, உன்னை பற்றி நீ தெரிந்து கொள்ளக்கூடிய செல்வமே ஆன்மீக செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்மளுடைய ஹாபியை தான் நாம வந்துட்டு உண்மையான செல்வமா நாம நினைச்சுக்கிறோம். இது ஒரு மாயை. அதனால என்ன நினைக்கிறோம், நம்ம இதைத்தான் செல்வமா நினைக்கிறோம். ஆனா கிடையாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக செல்வத்தை நீங்க அடையணும். எப்ப அந்த ஆன்மீக செல்வம் உங்களுக்கு கைக்கு கிடைக்குதோ அப்போ உலகியல் செல்வம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா கிடைக்கும். அதை எல்லாத்தையும் நீங்களே கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்க பீரோவை ரொப்பணும்னாலும் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்கணும்னாலும் அது உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக செல்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது. அதுதான் நிரந்தரமான செல்வம். உங்களுக்குள்ள எல்லாமே நல்லதா தெரியுது அப்படின்னா அப்புறம் என்ன மாஸ்டர், உங்க வாழ்க்கை அழகா தானே இருக்கும். இங்க எல்லாமே குறையா தெரியுதுன்னா எப்ப என்னுடைய வாழ்க்கையில குறையா இருக்கு. சோ எனக்குள்ள இருக்கிற அந்த நிறைவை நான் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னா எதுவுமே எனக்கு வந்துட்டு துன்பமா இருக்காது. இயல்பான நிலைக்கு நாம போகணும் அப்படிங்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. இந்த இயல்பா நான் எப்போ என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு இயல்பா வாழலையோ, சகஜமான நிலையில நான் இல்லையோ அப்ப வந்துட்டு எல்லாத்துல இருந்து நான் தூரமா இருக்கிறேன். சந்தோஷத்துல இருந்து தூரமா இருக்கிறேன், உற்சாகத்துல இருந்து தூரமா இருக்கிறேன். அப்போ அதுல இருந்து நான் தூரமா இருக்கிறேன்னா என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு வெறுமை இருக்கும், உற்சாகம் இருக்காது. என்னை சுத்தி 100 பேர் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட என்னவோ நான் தனியா இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். எவ்வளவு பேர் இருக்காங்க என்னை சுத்தி, ஆனா எனக்கு என்ன தோணும், உற்சாகம் இல்லாம இருக்கும், தனிமையில இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாம் என்னன்னா என்னுடைய இயல்பான நிலையிலிருந்து நீ தூரமாயிருக்கிற அப்படிங்கிறது தான் அர்த்தம் மாஸ்டர்ஸ். சோ அந்த அக உலகத்துக்குள்ள நீ போகணும். உன்னுடைய சகஜமான நிலையிலிருந்து நீ ரொம்ப தூரம் போயிட்டு இருக்க அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது இந்த விஷயங்கள் எல்லாமே. எப்போ நம்ம இந்த அகசக்தி, அக உலகம் அப்படிங்கிறத மறந்துடுறோமோ, அது வந்துட்டு அதுக்குள்ள போகாம இருக்கிறோமோ அப்ப வரைக்கும் நமக்கு எல்லாமே துன்பமா தெரியும். எனக்கு தகுதி இல்ல, எனக்கு திறமை இல்ல, நான் எவ்வளவு முயற்சி செய்யறேன்பா, எவ்வளவு முயற்சி செய்யறேன்னா அவ்வளவு முயற்சி செய்யறேன். கடின உழைப்பு. நம்ம மைண்ட்ல ஒரு தாட் இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த சைக்காலஜி ஆஃப் மணியை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். என்ன அப்படின்னா, கஷ்டப்பட்டாதான் எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கும். உண்மையிலே அது கிடையாது மாஸ்டர்ஸ். அந்த எண்ணம் தான் நம்மளை கஷ்டப்பட வைக்குது. ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். கஷ்டமான ஒர்க்கும், ஹார்ட் ஒர்க் தேவையில்லை நமக்கு வந்துட்டு. ஸ்மார்ட் ஒர்க் வேணும். அதுதான் ஞானத்தோடு கூடிய ஒர்க். நம்ம மைண்டையே நம்ம வந்துட்டு அப்படி வச்சிருக்கோம். கஷ்டப்பட்டாதான் எனக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப என்ன பண்ணுது இயற்கை, ஓப்பா நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு கிடைச்சாதான் அதுல திருப்தி இருக்கு, ஓகே அப்படியே நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுது. அப்ப என்ன ஆகுது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ரூபாய்க்கு கூட நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. நான் தானே அந்த தாட்டை ரிலீஸ் பண்ணேன். சோ அப்ப நம்ம எப்படி வச்சுக்கணும், நம்மளுடைய தாட்டை வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க்கா வச்சுக்கணும். ஸ்மார்ட்டா இருக்கணும். என்னுடைய வேலைகள் சகஜமா நடக்கணும். என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே சகஜமா எனக்கு கிடைக்கணும். இயல்பா நான் இருக்கணும்னு நினைச்சாலே போதும் மாஸ்டர்ஸ்.
எல்லாமே இயல்பா நடக்கும் வந்துட்டு. ஸோ இங்க என்ன ஆகுது, நாம எப்போ அந்த உலகத்துல இருந்து தூரமா போறோமோ, அப்ப நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா, எனக்கு எதுவுமே தகுதி இல்ல, என்கிட்ட எந்த திறமையும் இல்ல அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நாம நம்மள விட்டு தூரமா போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மாஸ்டர்ஸ். எப்போ உங்களுடைய உலகத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ, அப்போ ஒரு ஒரு மேகம் வந்துட்டு சூரியனை மறைச்சிருக்கு அப்படின்னா இருளா இருக்கும் நமக்கு வந்துட்டு. அது மாதிரி அந்த இருண்ட உலகமா நம்மளுடைய இந்த உலகம் தெரியும். எப்போ அந்த மேகம் கலைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சூரியன் அவ்வளவு தேஜஸோட நமக்கு தெரியும். இந்த உலகமே புதுசா தெரியிற மாதிரி இருக்கும். அப்பா, ஒரு 4-5 நாள் தொடர்ந்து மழை வந்துட்டு சூரியன் தெரியலன்னா நமக்கு எவ்வளவு சோம்பேறித்தனம் வந்துருது இல்லைங்களா மாஸ்டர்? சில்லுன்னு இருக்கு, தண்ணிய தொட முடியல, குடிக்க முடியல, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு அன்ஈஸியா இருக்கு, என்னவோ ஒரு மாதிரியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவே எல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறமா அந்த சூரியன் வந்தது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்பா, இன்னைக்கு சூரியன் திறந்துட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மீகத்தை பத்தி, சக்தியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்குள்ள அந்த ஆத்ம சூரியன் அப்படிங்கிறது தெளிவா வெளியே வரும். அந்த ஆத்ம சூரியனுடைய வெளிச்சத்துல நீங்க வந்துட்டு அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். அந்த மேகத்தை மாதிரி எல்லாமே விலகி ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ நமக்குள்ள நாம இருக்கிற சக்தியை நாம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும், மேகம் எல்லாம் கலையிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கலைஞ்சிடும் அப்படிங்கிறார். ஆத்ம ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அது தெரியும் போது உங்களுடைய வாழ்க்கையே உங்களுக்கு மாறிடும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சைத்தன்ய பரிணாமம் அப்படிங்கிறது இருக்கும். எஸ் மாஸ்டர்ஸ், நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கிறீங்களோ ஒவ்வொரு இடத்துலயும் நாம கத்துக்கிறோம். எந்த அளவுக்கு நாம கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சைத்தன்ய பரிணாமம் அப்படிங்கிறது இருக்கும். சைத்தன்யம் அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய கான்சியஸ், நம்மளுடைய நாலேஜ், நம்மளுடைய எனர்ஜி, இது மூணும் சேர்ந்ததுதான் நம்மளுடைய சைத்தன்யம் அப்படிங்கிறது. சோ நான் வந்துட்டு நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க அப்ப என்ன ஆகும், என்னுடைய சைத்தன்யம் அப்படிங்கிறது விரிவடையும். சோ இங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய அகசக்தி, அந்த சைத்தன்யம் அப்படிங்கிறது விரிவடையும். இங்க எதுவா இருந்தாலும் என்ன என்ன அதாவது நமக்கு என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னா, நான் என்னுடைய தலையெழுத்தை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? என்னுடைய விதி எப்பயோ எழுதிட்டாங்க, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இது நாம பெரும்பாலும் சொல்லக்கூடிய விஷயம். என் விதிப்படிதான் எல்லாமே நடக்குது, பிரம்மா எழுதி வச்சுட்டாரு, அதுதான் நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? சோ அது கிடையாது அப்படிங்கிறார் ஸ்டேட் மாஸ்டர்ஸ். நீங்க வந்துட்டு எதை எழுதி வச்சுட்டு வந்திருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த உலகத்தை பத்தி உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது அதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா மாஸ்டர்? இது வந்துட்டு உங்க விதியை உங்களால மாத்திக்க முடியும். சொல்லுவோம் இல்லையா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்மளுடைய மதி நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமா விதியை கூட மாத்திக்க முடியும். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படிங்கிற காரணம் தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுவோம், உடனே அந்த காரணத்தை சரி செய்வோம் இல்லையா? அது மாதிரிதான் நீங்க எதை எழுதிட்டு வந்திருந்தாலும் இங்க வந்ததுக்கு அப்புறமா இந்த நிகழ்காலத்துல நீங்க இருக்கும் போது உங்களுடைய விதியை நீங்க மாத்தி எழுதலாம். நிகழ்காலத்துல மாஸ்டர்ஸ். ஸோ நிகழ்காலம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கடந்த காலத்தை பொறுத்து இந்த நிகழ்காலம் இருக்கு, இந்த நிகழ்காலத்தை பொறுத்து எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு. கடந்த காலத்துல எது நடந்ததோ அது நடந்துருச்சு, அதைத்தான் நம்ம இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அது வரைக்கும் நமக்கு அது தெரிஞ்சா போதும். நமக்கு வந்துட்டு ஏதோ செஞ்சோம், அதனால இப்ப நான் அனுபவிக்கிறேன், அவ்வளவுதான். ஏன் செஞ்சேன், எதுக்கு செஞ்சேன், அவ்வளவு பெரிய பாவமா நான் செஞ்சது, இது நமக்கு தேவையில்லை. செஞ்சதாலதான் வந்தது, அது போதும். கர்மா அப்படிங்கிற லெசன்ல நமக்கு அது மட்டுமே போதும் மாஸ்டர்ஸ். செஞ்சதால அனுபவிச்சேன், ஓகே, அக்செப்ட், நான் ஏத்துக்கிறேன். ஏதோ செஞ்சதால நான் அனுபவிக்கிறேன், ஏத்துக்கிறேன். நான் வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
இப்ப நான் என்ன பண்றேன், அதை வச்சுதான் என்னுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது இருக்கு. ஆகையால இந்த நிமிஷத்தை நான் எப்படி நடத்தணும், எப்படி நான் நடந்துக்கணும், எப்படி நான் பேசணும், எப்படி நான் சிந்திக்கணும், என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய உணர்வுகளை நான் எப்படி வச்சுக்கணும், அது உங்க கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு அப்படின்னா எதிர்காலத்தை நீங்க தான் டிசைன் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் மாஸ்டர். ஸோ இங்க வந்துட்டு நேரம், விதி எல்லாமே என்ன, நிகழ்காலத்துல இருக்கும்போது எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், எனக்கு வந்துட்டு ஒருத்தரை பார்க்கும்போது ஒவ்வொரு எண்ணம் தோணுதுன்னா, அதுன்னா எங்கன்னா, என்னுடைய மனசுல எப்பயோ பதிஞ்ச பதிவுகள். அதெல்லாம் விட்டுட்டு, அவர் வந்துட்டு இப்ப என்கிட்ட நல்லா பேசுறார். ஓகே, நல்லா பேசுறாருன்னு இருக்கணும் இல்லையா? ஆனா என் மனசு என்ன பண்ணுது, அவர் அப்ப அப்படி செஞ்சாரு இல்லையா? இல்லன்னா, இவர் உண்மையிலேயே என்கிட்ட நல்லா தான் பேசுறாரா? உண்மையா இருக்கிறாரா? இல்ல மனசுல ஏதாவது ஒரு எண்ணத்த வச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்காரா? இல்ல எனக்கு நல்லது செய்யற மாதிரி இவர் என்னை ஏமாத்திடுவாரா? இவ்வளவு திங்கிங் பண்ணும்போது நாம என்ன பண்றோம், அந்த நிகழ்காலத்துல இல்ல. அந்த நிகழ்காலத்துல இருக்கும்போது அவர் சொல்ற வார்த்தையை, அவருடைய பாவனைகளை நாம உணர முடியும். அப்ப நீங்க தீர்மானிக்க முடியும். ஆனா நிகழ்காலத்தை விட்டுட்டு நாம கடந்த காலத்திலேயே இருந்து நம்மளுடைய ஞானத்தை வச்சு இப்போ டிசைட் பண்ணக்கூடாது. சேட் மாஸ்டர் ஆரம்பிக்கும் போதே சொல்வார் வந்துட்டு, உங்களுடைய எல்லா ஞானத்தையும் பக்கத்துல வச்சிடுங்க. இந்த ஞானத்தை நீங்க கேட்கும்போது ஒரு ஓப்பன் பேஜா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எதெல்லாம் கத்துக்கிட்டீங்களோ அதெல்லாம் வெளியே விட்டுடுங்க அப்படின்றாரு. சோ இப்போ நாம வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்க முடியும். அதை நாம புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது. உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கும் போது உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உங்களால தீர்மானிக்க முடியும். இப்பொழுது இக்கணத்தில் நிகழ்காலத்தில் நாம வாழும்போது இதை நம்மளால அழகா செய்ய முடியும். உங்க வாழ்க்கையில எத்தனை திருப்பங்கள் வேண்டுமானாலும் திருப்பலாம். எப்படி வேணாலும் உங்க வாழ்க்கையை நீங்க திருப்பலாம். ரோடு வந்துட்டு லெஃப்ட் சைடு போகுது, உடனே ரைட் சைடு போகுது, உடனே நேரா போகுது. எப்படி வேணா போகட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னன்னா சரி செஞ்சுக்கிட்டு போனேன் அப்படின்னா நான் போய் ஐயையோ என் ரோடு இப்படி திரும்புது, அப்படி திரும்புது, எப்பா நான் போறதுக்குள்ளாரே எனக்கு போய் சேர்றதுக்குள்ளார எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, போய் சேர்ற பயணம் அப்படிங்கிறது அவ்வளவு கஷ்டமானதா இருக்கும். ஸோ எப்படி இருக்கணும்? இந்த ரோடு வந்துட்டு அழகா எப்படி திரும்புதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை நான் திருப்பிக்கலாம். எனக்கு இன்னைக்கு ₹1 தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த ₹1 எனக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிடலாம். இல்லைன்னா ஐயோ எனக்கு ₹1 தான் இருக்கு, இந்த ₹1க்கு ஒரு இட்லி வருமா, ஒரு தோசை வருமா, நான் எதை சாப்பிட முடியும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆகவே நம்ம என்ன பண்ணணும், எது இருக்கோ அதுல நாம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கணும். அதாவது மாஸ்டர்ஸ் எது இருக்கோ அதுல பழகிக்கோங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, நான் கஷ்டத்துல இருக்கேன்னா அந்த கஷ்டத்தை பழகிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மாஸ்டர்ஸ். அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்துட்டு அதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு இருக்கிறது கிடையாது. ஓகே, என்கிட்ட இருக்கிறது இதுதான் அப்படிங்கிறத நீங்க சந்தோஷமா ஏத்துக்கணும். அதுதான் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வாழ்க்கையில அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வேணாலும் திருப்ப முடியும். இது எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். இதுதான் மாஸ்டர் சேத் மாஸ்டர்ஸ் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த வாழ்க்கையில எல்லாமே உங்களுடைய விருப்பம்தான். வெளி உலகத்திலிருந்து எந்த சக்தியும் வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாத்தாது, அழிக்காது. உங்களுடைய சக்தி குறைபாடு அப்படிங்கிறது வெளி உலகத்திலிருந்து கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு என்னை வந்துட்டு கேட்டார், மாஸ்டர் மாஸ்டர் என்கிட்ட வந்துட்டு என்னுடைய எனர்ஜி ரொம்ப குறைஞ்சு போயிடுது, எனக்கு நல்லா தெரியுது, என்கிட்ட இருக்கிற எனர்ஜி குறைஞ்சிருது அப்படியே வந்துட்டு அதுக்காக நான் நிறைய பயிற்சி பண்றேன், நிறைய முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் திரும்ப திரும்ப என்ன சொன்னாருன்னா, எனர்ஜி குறைஞ்சிருது, நான் புக்கு படிச்சேன்னா அப்ப குறைஞ்சிருச்சு, எல்லாமே வந்துட்டு அவரு குறையுது குறையுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் சொன்னேன், சார் உங்க தாட்லயே வந்துட்டு அந்த குறையுதுங்கிறது தான் இருக்கு. ஏன் குறையுதுன்னு நாம நினைக்கணும் வந்துட்டு, அதுல இருக்கிற பாசிட்டிவான விஷயத்த நாம பார்க்கலாம் இல்லையா?
ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது எனக்கு குறையுதுன்னா ஓகே, அந்த பேச்சை அவாய்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகணும். அவ்வளவுதானே தவிர, ஐயோ அவர்கிட்ட பேசினதால எனக்கு குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவரு பேசிட்டு போயிட்டார் கொஞ்ச நேரத்துல. ஆனா குறையுது குறையுதுன்னு சொல்லிட்டு நான் தான் இங்க வந்துட்டு என்னுடைய எனர்ஜியை நான் குறைச்சிட்டு இருக்கிறேன். அதை நாம புரிஞ்சுக்கணும் வந்துட்டு. அவர் போயிட்டாரு. அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அங்கேயே இருக்கிறேன் வந்துட்டு. ஸோ அததான் மாஸ்டர் சொல்றாங்க வந்துட்டு. நிகழ்காலத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்காலத்துல இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வேணாலும் திருப்பலாம். வெளி உலகத்திலிருந்து எந்த விஷயங்களும் உங்களுடைய சக்தியை குறைக்காது. அப்படிங்கிறதான் அவரு நமக்கு சொல்றாரு. நமக்கு எப்போ இந்த ஆன்மீக யதார்த்தம் புரியுதோ அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இவங்களுக்காக செஞ்சேன் அவங்களுக்காக செஞ்சேன் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா நான் செய்யறத நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க நினைக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவா ஒரு நல்ல விஷயங்களா இருக்கும். ஆன்மீகம் அப்படிங்கிறது சரியாக புரியப்பட்டால் நீங்க அதை சரியா உங்க வாழ்க்கையை பயன்படுத்தினீங்க அப்படின்னா துக்கம் துரதிருஷ்டம் எதுவுமே உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது. எதுக்குமே வாழ்க்கையில இடம் கிடையாது மாஸ்டர். துக்கத்துக்கும் கிடையாது துரதிருஷ்டத்துக்கும் கிடையாது. நம்ம துரதிருஷ்டம் எதெல்லாம் சொல்லுவோமோ அதெல்லாம் சொல்லிட்டார் வந்துட்டு. எதுவுமே உங்க வாழ்க்கையில கிடைக்காது. ஆன்மீக சாஸ்திரம் சரியானபடி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த துன்பத்துக்கும் இடம் அளிக்காது. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை வேறு ஆன்மீக வாழ்க்கை வேறு அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? கோயிலுக்கு போனா அது ஆன்மீகம், வீட்டுல இருந்தா அது உலக வாழ்க்கை. சோ கோயில்ல நம்ம 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தாதான் நம்ம ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறோம். இந்த நேரத்துல எப்படி இருக்கிறோம்? உலக வாழ்க்கையில இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். கிடையாது மாஸ்டர்ஸ். உலக வாழ்க்கை ஆன்மீக வாழ்க்கை ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டுத்தையும் வேற வேறையா நீங்க பார்க்காதீங்க. உண்மையிலே இத ரெண்டும் ஒன்னை ஒண்ணு சார்ந்து இருக்குது அப்படின்றாங்க. உங்களுடைய பௌதீக வாழ்க்கையில ஆன்மீகமும் சரி உலகியலும் சரி ரெண்டுமே எப்படின்னா ஒரு மாட்டு வண்டியில பூட்டப்பட்ட 2 மாடுகள் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ரெண்டுமே ஒண்ணு நான் முன்னாடி போறேன் அப்படின்னு போச்சுனாலும் அந்த வண்டி போகாது. இன்னொன்னு எனக்கு முடியல நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கினாலும் அந்த வண்டி போகாது. ஜோடி மாடு பூட்டப்பட்ட வண்டி மாதிரி தான் நம்மளுடைய இந்த பௌதீக வாழ்க்கை. ஆன்மீகமும் சரி உலகியலும் சரி ரெண்டும் ஒன்னா இருந்தா தான் உங்களால உங்களுடைய பயணத்தை அழகா செய்ய முடியும். ஆகவே பௌதீக வாழ்க்கை பிளஸ் ஆன்மீக வாழ்க்கை ஈக்குவல் முழுமையான வாழ்க்கை. சோ மாஸ்டர்ஸ் எது நம்மளுடைய முழுமையான வாழ்க்கை அப்படின்னா இந்த ரெண்டுமே இருக்கணும். நான் தியானம் பண்றேன், தியானத்துல நான் நிறைய கத்துக்கிட்டேன், இன்னைக்கு இந்த ஸ்பீச்சை கேட்டுட்டேன் அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டேன், உங்களை விட நான் வந்துட்டு ரொம்ப அறிவாளி. நம்ம சொல்றோம் இல்லையா வீட்டுல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், நான் வந்துட்டு எவ்வளவு கத்துட்டு இருக்கிறேன் எவ்வளவு தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்மளே பெருசா நினைக்கிறது தப்பு மாஸ்டர்ஸ். உண்மையிலேயே இல்லை. அவங்க பௌதீகமா ஏதோ ஒரு சாதனை இருக்கும், அவங்க கிட்ட கூட வந்துட்டு ஏதோ ஒரு நாலேஜ் இருக்கும். நமக்கு தெரிஞ்சது ஸ்பிரிச்சுவாலிட்டி, அங்க நம்ம கத்துக்கிறோம். அவங்க வந்துட்டு அவங்க பிசிக்கல்ல இருக்காங்க, பிசிக்கல்ல எத்தனையோ இருக்கு, அதுவும் அவங்க கத்துக்கிறாங்க. சோ அதையும் நாம ஏத்துக்கணும், அதையும் நாம ரசிக்கணும். அப்பதான் அது பேலன்ஸ் ஆகும். நாம பெரியவங்களும் கிடையாது, அவங்க வந்துட்டு கீழ்நிலையில இருக்கிறவங்களும் கிடையவே கிடையாது. வந்துட்டு 2 வாழ்க்கையுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு குடும்பம் வேண்டாம், நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இமயமலைக்கு ஓடுறதோ அது கிடையாது வாழ்க்கை. குடும்பத்தை விட்டுட்டு ஓடிடுறது கிடையாது. குடும்பத்தோட இருந்து அங்க இருக்கிற நல்லது கெட்டது பிளஸ் மைனஸ் இப்படி எல்லாத்தையும் நாம பார்க்கணும், எல்லாத்தையுமே அங்க நாம சரி செய்யணும். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பூரணமா இருக்கும். அண்மையில எனக்கு ஒரு அனுபவம் மாஸ்டர்ஸ். அப்போ வந்துட்டு என்ன நடந்தது அப்படின்னா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். பத்ரி சாரோட மெசேஜா எனக்கு இது கிடைச்சது. வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு
உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எங்க கூட தியானம் பண்ணாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஏன் இந்த கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது பத்ரி சார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிசிக்கல் லைஃப்ல வர்ற சேலஞ்சஸ் தான் உங்களை பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னாரு. ஸோ இங்க வர்ற இந்த கஷ்டங்கள் தான் நம்மள பேலன்ஸ் பண்ணுது. ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க மூழ்கி போனா ஒரு புதைக்குழி மாதிரி. அது உங்களை உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போயிடும். ஆனா அப்படி போகாம இந்த பிசிக்கல் லைஃப் அப்படிங்கிறது உங்களை பேலன்ஸ் பண்ண வைக்குது. இங்க நமக்கு நிறைய கஷ்டங்கள் வருது. அப்பதான் எனக்கு தெரியுது, ஐயோ எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றோம், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறத என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதை இங்க பிராக்டிஸ் பண்றோம். என்னுடைய அங்க சொன்னார் சேத் மாஸ்டர் என்ன சொன்னாரு, உன்னுடைய வாழ்க்கையை நீ தான் கிரியேட் பண்ற, நிகழ்காலத்துல இருந்தா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லி கொடுத்தாரு. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அப்ப நான் அதை எப்படி தீர்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அந்த கத்துக்கிட்ட ஞானத்தை இங்க ஃபாலோ பண்றேன். என்னுடைய எண்ணத்தை நான் யோசிக்கிறேன், என்னுடைய தாட்ஸ் எப்படி இருக்கு, என்னுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நான் இங்க பிராக்டிஸ் பண்றேன். ஸோ இந்த பிசிக்கல் லைஃப் அப்படிங்கிறது பிசிக்கல், அதாவது பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டினாரு பத்ரி சார். அந்த வார்த்தை அந்த தியானத்துலதான் நான் கேட்டதுன்னா கூட என்னுடைய மனசுல அவ்வளவு ஆழமா பதிஞ்சது. பிசிக்கல் லைஃப் அப்படிங்கிறது பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நீங்க பாஸ் ஆகணும்னா பிராக்டிக்கல் மார்க் வேணும். அது கம்மிதான் மார்க்கு, ஆனாலும் வந்துட்டு இந்த மார்க்கும் ஆட் ஆனாதான் நீங்க வந்துட்டு பாஸ் ஆக முடியும். அது மாதிரிதான் மாஸ்டர். சோ இங்க நீங்க இந்த பிசிக்கல் லைஃப்ல கஷ்டத்தை படும்போது ஸ்பிரிச்சுவலா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ அதை இங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கஷ்டத்திலேயே நாம ஊர்றது கிடையாது. அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நீ கத்துக்கிட்ட ஞானத்தை இங்க பிராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய எண்ணத்தை நான் சரி செஞ்சுக்கணும், என்னுடைய உணர்வுகளை நான் சரி செஞ்சுக்கணும். நான் செய்யற வேலை, நான் அங்க வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதிகமா பேசிட்டு இங்க வந்துட்டு ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு இவன் ஏமாத்திட்டான், என்னை இவன் மோசம் பண்ணிட்டான் அப்படின்னு நான் செய்யறேன் அப்படின்னா, பேசுறேன் அப்படின்னா, அப்ப என்ன ஆகுது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீ கத்துக்கிட்ட விஷயம் இங்க நீ பிராக்டிஸ் பண்ணலன்னு அர்த்தம். சோ மாஸ்டர்ஸ் இங்க நம்மளுடைய இந்த லைஃப், பிசிக்கல் லைஃப் அப்படிங்கிறது என்னன்னா பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இங்க ரெண்டு வாழ்க்கையும் சமமா இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை அப்படிங்கிறது முழுமையா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு சேத் மாஸ்டர் சொல்றாரு. உலகத்துல எப்படின்னா ஒரு நாடக மேடை, ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு நாடக மேடை உலகம் அப்படிங்கிறது. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை நாம எடுத்து நடிச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கை அப்படிங்கிறது. இந்த வாழ்க்கையில வெற்றிகளும் தோல்விகளும் இருக்கும் அப்படிங்கிறார் சேத் மாஸ்டர்ஸ். எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை. ஏன் வருதுங்கிறத விட ஓகே நான் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது இருக்கணும். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஆன்மீகத்துல வந்துட்டு எல்லாமே நல்லதுதான். நம்மளை சுத்தி இருக்கிற எல்லார் மேலயும் நமக்கு ஒரு மனித நேயம் அப்படிங்கிறது வேணும். எல்லார் மேலயும் ஒரு கருணை இருக்கணும். விலங்குகள் கிட்டையும் கருணை இருக்கணும், மனிதர்கள் கிட்டையும் கருணை இருக்கணும். விலங்குகள் கிட்ட கருணை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விலங்குகளை மட்டும் பாத்துக்கிறது இல்ல. நம்ம வீட்டுல ஒரு நாய் இருக்குன்னா அதை பார்த்துப்போம். ஆனா வந்துட்டு வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நீ போய் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்போம் நாம வந்துட்டு. சோ அது இல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது. மனிதர்களையும் நேசிக்க தெரியணும், விலங்குகளையும் நேசிக்க தெரியணும். அது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையான உணர்வு. ஏன்னா இங்க வந்துட்டு யாருமே தனித்தனியா கிடையாது. எல்லா உயிர்களுமே வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து பிரிந்து வந்திருக்கிறது தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர எல்லாருமே அந்த பரமாத்மாவில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கிறோம் நாம எல்லாருமே வந்துட்டு. ஆகையால நீங்க வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது எப்படி வரும்னா, உண்மையான ஆன்மீக ஞானத்தை தெரிஞ்சுக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெரிய புக் இருக்கு, 1000 பேஜ் இருக்கு, இல்ல 2000 பேஜஸ் இருக்கு. அந்த புக்கை எடுத்து நீங்க அதுல ஒரு பேஜ் எடுத்து ஒரு பேராகிராஃப படிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கானது.
சோ நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கிற, சந்திக்கிற, படிக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கானது, என்னுடைய நாலெட்ஜுக்காக வரக்கூடியதுங்கிறாங்க. 1000 பேஜஸே இருக்கட்டும், முன்னாடி கதை இருக்கட்டும், பின்னாடி கதை இருக்கட்டும். ஆனா நான் படிக்கிற அந்த பேராகிராஃப் எதுன்னா, எனக்கு ஒரு தகவல சொல்லுது. அது மாரிதான் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தகவல சொல்லுது. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்றாங்க மாஸ்டர். சோ நம்மளுடைய ஆன்மீக சாஸ்திரம் என்ன அப்படின்னா, உண்மையான ஆன்மீகத்த நாம தெரிஞ்சுக்கணும். நான் யாரு? எதுக்காக வந்தேன்? இந்த பிரபஞ்சம் எங்க இருக்கு? என்னுடைய பிறப்பு என்ன? பிறப்புக்கான காரணம் என்ன? இறப்புனா என்ன? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். தேங்க் யூ மாஸ்டர். தேங்க் யூ சார். நன்றி மேடம்.